கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்ற பாவேந்தரின் வரிகளில் தொடங்குகிறேன். அன்பர்களே, மிக அருமையான மாலை வேளையிலே தொடங்கி இரவு வேளையை நெருங்கவிருக்கிற இந்த நேரத்தில் என்னை அழைத்திருக்கிறார்கள். இந்த தனித்தமிழ் இயக்கம் என்பதை பல ஆண்டுகளாக புதுவை மட்டுமல்லாமல் தமிழகமெங்கும் உலகமெங்கும் கொண்டு சேர்த்திருக்கிற தகைமிகு முனைவர் ஐயா தமிழமல்லன் அவர்களை மீண்டும் மீண்டும் நாம் வணங்குவோம். அவருடைய தமிழ் பற்றை புதுச்சேரி முழுவதும் அறியும். எந்த மொழியினுடைய கலப்பும் இல்லாமல் இந்த தேதி வரை தமிழை உச்சரித்து வருகிற ஒரு தகைமையாளர் தமிழமல்லன் அவர்கள். அவர் எடுக்கிற இந்த விழாவிலே சிலப்பதிகார விழா நடத்துவோம் என்று அவர் முடிவெடுத்தவுடன் சிறப்புரையாக நீங்கள் வர வேண்டும் என்று என்னிடம் அவர் சொன்னார். நான் சற்று தயங்கினாலும் ஏற்கனவே விருத்தாச்சலத்திலே 3 நாட்கள் தங்கி தொடர் சொற்பொழிவு நிகழ்த்திய அனுபவம் சற்று இருந்ததால் ஒற்றுக்கொண்டேன். இல்லாவிட்டால் நான் விலகியிருப்பேன். அதன் பிறகு சிலப்பதிகாரத்தை அதற்கு முன்பாகவே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு இதே தமிழ்ச்சங்கத்திலே பேசுவதற்கு இந்த 4 நிமிய குழுக்களிலே நானும் ஒருவனாக இருந்தேன். அப்பொழுது ஒரு 4 நிமியம் தந்தார். அப்பொழுதுதான் முதலாக சிலப்பதிகார புத்தகத்தை கையில் எடுத்தேன். இந்த கம்பனை படிக்கிறார்கள், கம்பனை பேசலாம். அற்புதமான ஒரு அருமையான விருத்தங்களை கம்பன் இந்த தமிழகத்துக்கு கொடுத்தார், கொடையாக கொடுத்தார். ஆனால் இளங்கோவை அதிக பேர் படிப்பதில்லை. கம்பனை வாசிக்கிறார்கள், வேறு கவிதைகளை வாசிக்கிறார்கள், திரைப்பட பாடல்களை வாசிக்கிறார்கள், பல்வேறு கவியரங்குகளை பேசுகிறார்கள். ஆனால் சிலப்பதிகாரத்தை கையில் எடுப்பதற்கு நிறைய பேர் தயங்குகிறார்கள். இனி அதை கையில் எடுத்து படிக்க வேண்டும் என்பதற்காக முடிவெடுக்கப்பட்டதுதான் இந்த விழா, இந்த சிலப்பதிகார விழா. இதில் என்ன இருக்கிறது? எடுத்த உடனே நான் பேசியிருக்கலாம், 2 மணி நேரம் பேசுவேன். எனக்கு 2 மணி நேரம் பத்தாது. திருவண்ணாமலையில் போன மாதம் கேட்டேன், பெரிய கூட்டம், ஒரு 3000 பேர்கிட்ட இருக்கும், பெரிய கூட்டம். நான் எவ்வளோ நேரம் பேசன்னு கேட்டேன். தம்பி, நீங்கள் எவ்வளோ நேரம்னா பேசுங்க, நாங்கள் 10 நிமிஷத்தில் போயிடுவோன்னு சொன்னாங்க. அது மாதிரி சில ஊர் உண்டு. இப்போ நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் சார் அவலூர்பேட்டைன்னு ஒரு ஊர். அவலூர்பேட்டை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சித்தகிரி முருகன் இருக்கிற கோவில். அங்கே 5 நாள் தொடர் சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவு பேசினேன் நான். அப்போ கடைசி நாளில் பெரும்பகுதி 4 நாள் என் பேச்சை கேட்டாங்க. கடைசி நாளாச்சே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வரல. அதில் முக்கியமாக ஒரு 2 பேர் மட்டும் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் மைக் செட்டுக்காரு, இன்னொருத்தர் அவர் பக்கத்திலே ஒருத்தர் என்னையே குறுன்னு ரொம்ப நேரமாக பார்க்குறாரு. நான் அழகாக இருக்கிறது எனக்கே தெரியும், அது வேறு விஷயம். எனக்கே வெக்கம் வருது, என்னதான் அழகாக இருந்தாலும் இவ்வளோ நேரம் பார்க்குறாரு, நான் உத்து என்னையே பார்க்குறாரு. அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னையே குறுன்னு பார்க்குறீங்களே, என்ன செய்தின்னு மைக் ஆஃப் பண்ணிட்டு அவரை கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், நீ உட்காந்துங்கிறிய ஜம்காலாம், அது என்னது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் உட்காந்துருக்கிறேன், அதை எடுத்துகிட்டு போனால் என் பொண்டாட்டி அசிங்கமாக திட்டுவான்னு அந்த ஜம்காலத்துக்காக என்னை பார்த்துருந்துருக்காரு. நான் கூட நம்ம பேச்சை ரொம்ப கவனிக்கிறாரோன்னு அப்படி பார்த்தேன். ஆனால் இங்கே அற்புதமாக 18 பேர் காதைகள். இதெல்லாம் 4 நிமிஷம் பூங்கோழி பெருமாள்லாம் திகோலாம் வந்து 4 நிமிஷம் பேசுகிற ஆளுங்களா? அவங்களாம் திகோ ஐயா, நான் திகோன்னு தான் சொல்லுவோம், தி கோவிந்தராஜ் ஐயா, தீகோ. அவங்களாம் அவ்வளோ நேரம், பூங்கொழி வந்து எவ்வளோ நேரம் கிடைச்சாலும் அதில் அழகாக ஒரு செய்தியை சொல்கிற தமிழ் ஆசிரியர். நான் புத்தகம் எழுதுனா அதில் பிழை திருத்துற வேலையை என் தங்கச்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும். அற்புதமான தமிழ் ஆசிரியர். தமிழில் பிழை இல்லாமல் எழுதுவது எப்படி என்கிற புத்தகத்தை வெளியிட்டவங்க அவங்க. அற்புதமான தமிழ் ஆசிரியர். நம்ம பட்டிமன்றத்தெல்லாம் பேசுகிறவங்க தான். அவங்களுக்கு 4 நிமிஷம் கொடுத்தது வந்து கொடுமை தான். ஆனால் அந்த 4 நிமிஷத்தில் அழகழகான செய்திகளை சொன்னாங்க. இந்த விழாவில் பாருங்கள், இதை எழுதிய, இந்த காப்பியத்தை எழுதிய, சிலப்பதிகாரத்தை படைத்த அதன் எழுத்தாளர், அந்த சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோ வந்திருக்காரு. ஆனால் கதாநாயகன் கோவலம் வரல. வந்திருக்காரா? வந்துட்டாரா? உங்கள் கோவலம் இல்லை, அவரு எனக்கு தெரியும். பேசுகிற கோவலம் வரல. இப்போ பாருங்கள், கதாநாயகனே வரல. இருந்தாலும் இந்த விழா சார், கண்ணகி, தெய்வ கண்ணகின்னு ஒரு தலைப்பு. தமிழமல்லன் ஐயா எப்படி அதை யோசிச்சாருன்னு தெரியல, டப்புன்னு சொன்னார். ஐயா தலைப்பு என்னன்னு கேட்டேன். தலைப்பு நாளைக்கு சொல்கிறேன்னாரு.
நாங்கள் 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கோம், நடைப்பயிற்சி. அவர் என்னோட இளையவர். நடைப்பயிற்சி தான், இன்னும் பயிற்சி தான் பண்ணிருக்கோம், நடக்கவே இல்லை. அது வேற நடைப்பயிற்சின்னு ஏன் சொல்கிறாங்க தெரியல. நடன்னு சொல்ல வேண்டியது நடைப்பயிற்சி. எத்தனை நாளையா பயிற்சி எடுத்து நடக்கிறீங்க? 30 வருஷமாக நடக்கிறீங்க, நடைப்பயிற்சினே பேர் இருக்குது அதுக்கு. என்னென்னமோ நம்ம ஒரு வார்த்தைகளை நம்பிக்கிட்டே இருக்கோம். நடை போகும்போது டக்குன்னு சொன்னார், தெய்வ கண்ணகி பேசலாமே. ஆஹா, கண்ணகி எங்கெங்கே தெய்வமாக்கப்பட்டிருக்கிறாள். கண்ணகி ஒரு மானுட பெண்ணாக பிறந்து எங்கெங்கே தெய்வமாக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் சார் செய்தி. கண்ணகி ஏன் தெய்வமானால், எப்படி தெய்வமானால், அவள் தெய்வமாக்குவதற்கு காரணம் என்ன, இதையெல்லாம் பார்த்தாலே போதும். இந்த 18 பேர் எல்லாரும் அந்த காதைகளில் படித்து முக்கியமான செய்தியெல்லாம் சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் தவிர்த்து நான் புதுசாக என்ன சொல்கிறது இருந்தாலும் சொல்லலாம், அதிலிருந்து கொஞ்சம் சொல்லலாம். அதை இந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமான சாத்திரத்தின் புகழ் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு என்னென்ன பாக்கியம் செஞ்சிருக்கு பாருங்க. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. இதை எவ்வளவு அழகா பாரதி நம்மகிட்ட சொல்றான். இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெருமையா. பிறகு நெடியோன் குன்றமும், நெடியோன் குன்றம் என்பது திருப்பதி, தொடியோல் பவ்வம் என்பது கன்னியாகுமரி. ரெண்டையும் இணைக்கிறாங்க. இதை முதல் இளங்கோவடிகள் தான் சொன்னார். நம்ம தமிழ் வரம்படுத்த தன்புணல் நன்னாடு. நெடியோன் குன்றமும் தொடியோல் பவ்வமும் தமிழ் வரம்பு அறுத்த தன்புணல் நன்னாடு இந்த தமிழ்நாடு. இப்போ இதைத்தான் பாரதி சொல்றாரு. நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை, வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. இதுதான் அவர் சொன்னார் பாரதி. அப்போ திருப்பதிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில தமிழ் மண்டி கிடக்குதுன்னு பாடினார். இதில் இதை கற்பனையாக சொல்லுவாங்க. தமிழ் கிளம்புது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாதிரி பேசுவாங்க இதே தமிழை. நம்ம பேசுகிற தமிழ் மாறி 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 வரும். கடலூரில் ஒரு மாதிரி இருக்கும், சிதம்பரத்தில் ஒரு மாதிரி இருக்கும், தஞ்சாவூரில் ஒரு மாதிரி இருக்கும், மதுரையில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தமிழ் தான். கற்பனையாக ஒரு தமிழ் பஸ் ஏறுது, ஒரு உருவம் இருக்கின்றது அப்படின்னு ஒரு உருவம் பஸ் ஏறுதான். இருக்கின்றது கன்னியாகுமரியில் பஸ் ஏறுது. இருக்கின்றது நேராக கன்னியாகுமரியிலேருந்து மதுரை வந்தது, இருக்கிறது சுருங்கிச்சு. மதுரையிலேருந்து திருச்சி வந்தது, இருக்குது சுருங்கிச்சு. திருச்சியிலேருந்து விழுப்புரம் வந்தது, இருக்கு. விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு போச்சு, கீதுபா, எங்கீது தோக்கிது. இப்போ இருக்கின்றது, இருக்கிறது, இருக்குது, இருக்கு, கீது எல்லாமே தமிழ் தான். ஆனால் இளங்கோ பூங்கொழி சொன்ன மாதிரி இளங்கோவடிகள் அற்புதமான தமிழ் வார்த்தைகளை, தெளிந்த தமிழ் வார்த்தைகளை, தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இது எவ்வளோ பெரிய சாதனை. இந்த தமிழமல்லையா இந்த விழா எடுப்பதற்கு காரணம் இத்தனை பேரும் சிலப்பதிகாரத்தை கொஞ்சமாவது இனியாவது அந்த புத்தகத்தை புரட்டி பார்க்க வேண்டும். புத்தக விற்பனைகளிலே சிலப்பதிகாரம் எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த விழா. இது ஒரு அலங்காரத்துக்கோ வெளிப்பூச்சுக்கோ அல்ல. நல்ல தமிழ் கேட்க வேண்டும், தமிழ் தெரிந்த அனைவரும் சிலப்பதிகாரம் படிக்க வேண்டும். சிலப்பதிகாரத்திலே காட்டப்பட்டிருக்கிற மேன்மைகளை இந்த உலகுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒரு முயல் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு வேட்டை நாய் துரத்துகிறது. முயல் ஓடுகிறது, வேட்டை நாய் துரத்துகிறது. உயிருக்கு பயந்து முயல் ஓடிக்கொண்டிருக்கிறது. வேட்டை நாய் துரத்து பிடிக்க போகிறது. திடீரென்று ஒரு இடத்தில் வந்தவுடனே முயல் திரும்பி பார்க்கிறது, வேட்டை நாயை முயல் துரத்துகிறது. இதுவரைக்கும் முயல் ஓடி வந்து பயந்து வந்தது, இங்கே தைரியம் எப்படி வந்தது என்று சொன்னால் அந்த முயல் மிதித்த மண் பாஞ்சாலங்குறிச்சி மண். பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் பிறந்த மண்ணிலே முயல் வந்த உடனே அதற்கு வீரம் வந்ததான். அப்படி புதுச்சேரி மண்ணை மிதித்தால் கவிதை வரும், அறிவு வரும், இலக்கியம் வரும், ஞானம் வரும், புரட்சி வரும். இந்த மண்ணுக்கு இவ்வளவு பெரிய பெருமைகள் உண்டு. அந்த மண்ணின் பெருமைகளிலே தனித்தமிழ் இயக்கத்துக்கு ஒரு தனி இடம் உண்டு. தமிழமல்லன் ஐயாவுக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக தமிழ் இடம் உண்டு. இந்த சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை பற்றி அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை, புது கவிதை சொல்லியிருப்பார். அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், பால்நகையால் வெண்முத்த பல்நகையால் கண்ணகியால், எவ்வளோ அழகாக சொல்லிட்டு வர்றார் பாருங்க. பால்நகையால் வெண்முத்த பல்நகையால் கண்ணகியால் கால்நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. எவ்வளோ எளிமையாக முடிச்சார் பாருங்க. கால்நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. அவள் விதவையாகி போனாள், கோவலன் கொலையுண்டு போனான், அவள் கால்நகையால் சிலம்பாள். பிறகு வாலி சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார் வாலி, கோவலன் புகாரில் பிறந்தான், ஒரு புகாரில் இறந்தான்.
முடிஞ்சு போச்சு. இது அதை விட ரொம்ப சிம்பிளாக ஒரு வாலி. கோவலன் புகாரில் பிறந்தான், ஒரு புகாரில் இறந்தான். கண்ணதாசன் சொல்வார்ல, கம்பராமாயணத்தை அப்படியே ஒரே 2 வரியில், கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அன்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. சீதை கோட்டுக்குள்ளே நின்றால் ராமனுக்கு கதையே இல்லையே, ராவணன் வர வேண்டிய அவசியமே இல்லையே, போர் நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே, ராவணன் அழிஞ்சிருக்க மாட்டானே. என்னென்ன அழகான வரிகளை திரைப்படத்தின் மூலமாக கொடுத்தாங்க. இந்த நம்ம ஐயா சொன்னாங்க பாருங்க, அடைக்கல காதையில் கவுந்தியடிகள், கந்தி, காவுந்தி எப்படி ஒன்றா சொல்லலாம். சமண துறவிக்கு கந்தினே ஒரு பேர் இருக்குது. அதில் மாப்போசியுடைய ஆய்வுரையில் நான் படித்தேன். கந்தின்னு சொல்கிறாங்க சமண துறவி, பெண் துறவிகளை கந்தி. அந்த அம்மா அடைக்கலம் கொடுக்குறப்ப கண்ணகியை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே தெய்வமாக்கப்படுகிறாள். இந்த இடம் தான், இதெல்லாம் சில இடங்கள், ஒரு 5-6 இடங்களில் தெய்வமே தெய்வமாக போகிறான்றதை சொல்கிறாங்க. அவங்க அடைக்கலம் கொடுக்குறப்ப இந்த பெண்ணுக்கு அழகாக கண்களில், இவள் அழகிய கண்களுக்கு மை தீட்டுங்கள், அவள் கூந்தலுக்கு ஈக்கள் மொய்க்கிற தேன்கள் உள்ள மலர்களை சூடுங்கள், அழகழகான மலர்களை சூடி அவள் கூந்தலை அழகுபடுத்துங்க, இவளை உங்கள் மகமாரி, சொந்த மகமாரி பத்திரமா பார்த்துக்குங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், மங்கள மடந்தையை நன்னீராட்டி, செங்கயல் நெடுங்கன் அஞ்சனம் தீட்டி, தேமென் கூந்தல் சின்மலர் பெய்து, தோமடி உடியி தொல்லுவோர் சிறப்பின், ஆயமும் காவலும் ஆயிழை தனக்கு, தாயும் நீயே ஆகி தாங்கு. நீ தாயாக இருந்து இவளை பார்த்துக்கன்னு மாதிரி கிட்ட அடைக்கலம் கொடுக்குறாங்க சார். ஏன்? என்னோடு போந்த இளங்குடி நங்கைதன் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல். இவன் நடந்து வந்த இடத்த மண்மகளுக்கே தெரியாது, அவ்வளோ மென்மையான பாதம் கொண்டவள். அவள் நடந்து வந்தது மென்மையாக. என்னோடு போந்த இளங்குடி நங்கைதன் மண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல். பிறகு அவங்க சொல்கிறாங்க, அவங்க தான் இன்துணை மகளிருக்கு இன்றியமையா கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லாது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமாள். இங்கே தெய்வமாக்குறாங்க. முதல்ல அவங்க அழகாக சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடியே மங்கள வாழ்த்து பாடலை விசாலாட்சி பாடிய மங்கள வாழ்த்து பாடல்லையே செய்தி போச்சு. மாகவான் நிகர்வன் கை மானாய்க்கண் குலக்கும்பர். யார்? கண்ணகி. மாகவான் நிகர்வன் கை மானாய்க்கண் குலக்கும்பர், ஈகைவான் கொடியன்னால் 6 ஆண்டு அகவையாள். அவளுந்தான் 6 ஆண்டு. 12 வயசு கண்ணகிக்கு. சார் 12 வயசு பொண்ணை, ஒரு 12 வயசு பொண்ணை வேறு மாதர்கள், அந்த ஊரில் இருக்கிற மாதர்கள்லாம் தொழுது வணங்கணுமா? ஏன்? அவளுக்கு 12 வயசு தானே. அவள் தெய்வமாக போகிறாள். ஆரம்பத்திலே காட்டிடுறாங்க, அவர் தெய்வமாக போகிறார். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் எடுத்த உடனே வருவான், 5 பேரை வெட்டுவான், அவன் தான் வில்லன், அவனை தான் கதாநாயகன் அடிக்க போகிறான், நான் முடிவு பண்ணிக்குவோம். அதே போல் இங்கே எடுத்த உடனே கண்ணகியை மாகவான் நிகர்வன்கை மானாய்க்கண் குலக்கொம்பர், ஈகைவான் கொடியன்னால். ஈகைன்னா கொடைன்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் இருக்குது. தமிழறிஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஈகைன்னா கொடைன்னு அர்த்தம், ஈகைன்னா தங்கம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பொன், பொன் மாதிரி கொடி, தங்க கொடி மாதிரியான் கண்ணகி. சில பைத்தியங்க, சில மூதேவிங்க கண்ணகி கருப்புன்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கண்ணகி எந்த இடத்துலையும் கருப்புன்னு இளங்கோ சொல்லலை. கருப்பு சொல்லி தந்தால் அந்த கண்ணகியும் கருப்பு தானே ஒரு சினிமா பாட்டு இருக்குது. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அது எழுதனவனை தேடிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ கண்ணகி கருப்பு இல்லை, ஈகைவான் கொடி அண்ணாள், தங்க கொடி மாதிரி கண்ணகி. அவள் அவ்வளவு அழகானவள், அவ்வளவு நிறமுள்ளவள். அந்த கண்ணகி சொல்லிக்கிட்டே ஈகைவான் கொடியன்னால் 6 ஆண்டு அகவையால் அவளும் தான் போதிலார் திருவினார் புகழுடை வடிவென்றும். யாரு? திருமகளுடைய அழகை ஒத்தவள், திருமகளுடைய அழகை ஒத்தவள். திருமகள் யாரு? தாமரையில் வீற்றிருக்கிற திருமகளுடைய அழகை ஒத்தவள் கண்ணகி. போதினார் திருவினார் புகழுடை வடிவென்றும், தீதிலா வடமீனின் திறமிவள் திறமென்றும், மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலார் பெயர் மன்னும் கண்ணகி என்பால் மன்னோ. மற்ற பெண்களெல்லாம் பார்த்து கைதொழுகிற அளவிற்கு பெருமை கொண்டவள் கண்ணகி என்பதை இளங்கோ முதல்ல தெய்வமாக காட்டுகிறார். பிறகுதான் புரட்சியாக அவள் பெரிய புரட்சி பெண்ணாக காட்டப்படுகிறாள். இந்த காப்பியம் முத்தமிழ் காப்பியம்னு சொல்லலாம், இதை முத்தமிழ் காப்பியம்னு சொல்லலாம், இதை புரட்சி காப்பியம் சொல்லலாம், இதை குடிமக்கள் காப்பியம்னு சொல்லலாம். எல்லா காப்பியங்களும் கடவுளை முதல்ல பாடும். கடவுளை முதல்ல பாடுதா? கம்பராமாயணம் கடவுளை பாடுதில் எடுத்தோடனே கடவுளை பாடுது. கச்சிப்ப சிவாச்சாரியார் பாடுறாரு, கடவுளை பாடுறாரு.
கந்தபுராணம் எல்லாம் கடவுளை பாடுவாங்க. பெரிய புராணமா உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மணி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாறுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சேக்கிழார் பெருமான் முதலிலே இறைவனை வாழ்த்தி பாடுகிறார். உலகம் யாவையும் தாமுளவாக்களும் என்று கம்பன் முதலிலே இறைவனை வாழ்த்தி பாடுகிறார். இப்படி அருணகிரிநாதர் எடுத்துக்கொண்டாலும் இறைவனை பாடாத இடமில்லை. எடுத்தவுடனே கைத்தல நிறகினி அப்பமுட அவள்பொறி கப்பிய கரிமுகன் அடிபேடி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகம் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு தியபுயம் மதையானை என்று முதலில் விநாயகரை பாடுகிறார். ஆனால் கடவுளர்களை பாடி, தலைவர்களை பாடி, அரசனை பாடி காப்பியங்கள் எழுதிய காலத்திலே மனிதர்களை, இயற்கையை பாடியவர். திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று இயற்கையை பாடியவன். குடிமக்கள் கடவுளையே கடவுளே கடவுளே என்று வணங்கிய கதாபாத்திரங்களை தொழுது 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 காட்டிய இலக்கியங்களில் இருந்து சாதாரண மனிதர்களை பாடியதால் குடிமக்கள் காப்பியம் என்ற பெயரும் உண்டு, புரட்சி காப்பியம் என்ற பெயரும் உண்டு. ஒரு சாதாரண பெண், ஒரு சாதாரண குடிமகள் மன்னனுக்கு நேராக அரசவையில் நின்று எந்த அனுமதியும் இன்றி நேராக சென்று வழக்குரைத்தால் முதல் இந்தியாவிலேயே முதல் வழக்கறிஞர் கண்ணகி, அதுவும் பெண் வழக்கறிஞர். நேரடியாக போய் தன்னுடைய நீதி தவறியதற்காக, தன் கணவன் கொல்லப்பட்டதற்காக நேரடியாக மன்னன் முன்பு நின்று வழக்குரைத்தாலே அது புரட்சிக்கான இடம் என்பதால் அது புரட்சி காப்பியம் என்ற பெயரும் உண்டு. முத்தமிழ் காப்பியம் அரங்கேற்று கதை யார் பேசுனது? அரங்கேற்று கதை ரொம்ப அருமையான இடம். அது நிக்கி ஐயா பேசினார்னு நினைக்கிறேன். அதில் இந்த மாதவி, அவளுக்கும் 12 வயசு. இது நல்லா கவனிங்க, சிலப்பதிகாரத்தில் நல்ல நுட்பமான செய்தியெல்லாம் இருக்குது. கண்ணகிக்கும் 12 வயசு தான், மாதவிக்கும் 12 வயசு தான். 7 வயதில் நாட்டியமாட ஆரம்பித்தவள் 12 வயதில் தான் அவள் அரங்கேற்றம் செய்கிறாள். அந்த மேடையை இளங்கோவடிகள் படிக்கிறார். தயவு செய்து அரங்கேற்று கதையை படிங்க. இந்த மேடையை எப்படி அமைக்கணும், எவ்வளவு அகலம், எவ்வளவு நீளம், எவ்வளவு உயரம், எத்தனை கோல் இந்த மூங்கில்கள் இருக்க வேண்டும், பின்னால் எத்தனை விளக்குகள் இருக்க வேண்டும், எத்தனை திரைச்சீலைகள் இருக்க வேண்டும். திரைச்சீலையை படித்தது நம்ம கவியுகன் காவல்துறை போலீஸ்கார் தான் அதை படித்தார். திரைச்சீலைகள் என்னென்ன திரைச்சீலை இருக்குது? ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கறந்து வரல் எழினி. ஒருமுக எழினின்னா இடமிருந்து வலம் வரும், பொறுமுக எழினினா வலமிருந்து இடம் வரும், கறந்து வரல் ஏழினா மேலிருந்து கீழே வரும். சார், திரைச்சீலைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் பயன்படுத்தியிருக்கிறான், விளக்குகளை பயன்படுத்தியிருக்கிறான். மாதவி ஆடுகிறாள், ஆட வேண்டிய இடம் எங்கே இருக்கிறது? அந்த மிருதங்கம் வாசிப்பவன் எங்கே இருக்க வேண்டும், மத்தளம் வாசிப்பவன் எங்கே இருக்க வேண்டும், யாழை மீட்டுபவன் எங்கே இருக்க வேண்டும், புல்லாங்குழலை வாசிப்பவன் எங்கே அமர வேண்டும், அவர்கள் முகம் மறைக்காமல் விளக்கு எங்கெங்கே இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இளங்கோவடிகள் அளந்து 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 வைக்கிறார். பிறகு இந்த ஸ்வரங்கள் சொன்னாங்க, சரி க ம ப த நி சா, 7 ஸ்வரங்கள், சரி க சரி க ம ப த நி. இந்த 7 ஸ்வரங்களையும் தமிழிலே முதல் பதிப்பித்தவர் நம் இளங்கோவடிகள் ஒருவர்தான். தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம் என்கிற 7 ஸ்வரங்களை மையமாக வைத்து, தமிழ் ஸ்வரங்களை மையமாக வைத்து முதலிலே தமிழ் பண்ணை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவன் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தில் இசை அவ்வளவு பேசப்படுகிறது. தோல் கருவிகளால் செய்தால் அதற்கு முழவு என்று பெயர், நரம்பு கருவியால் செய்தால் அதற்கு யாழ் என்று பெயர், துளைக்கருவிகளால் செய்தால் அதற்கு குழல் என்று பெயர். இப்படி அழகழகான வார்த்தைகளை பயன்படுத்தி தமிழை மேம்படுத்தியவர் இளங்கோவடிகள். இந்த இசை மாத்திரமல்ல, நம் தமிழர் பண்பாடு இருக்கிறது. சார், மாதவி பரத்தையர் குலத்திலே பிறந்தவள், கணிகையர் குலத்திலே பிறந்தவள். ஆனால் மாதவி மாபெரும் கற்புக்கரசி, மாபெரும் கற்புக்கரசி, கண்ணகிக்கு இணையாக பேசப்படுகிற கற்புக்கரசி. ஏன்? கோவலன் ஒருவனை மட்டும்தான் அவள் மனதில் எண்ணினாள். கோவலனை தவிர அவள் வேறு ஒருவனை மனதில் எண்ணவில்லை. இது அற்புதமான காப்பியம். யாரையும் தவறாக சொல்ல முடியாது. கோவலனை கூட தவறாக நம்ம சொல்ல முடியாது. கோவலன் அவன் கடற்களிறு அடக்கிய கருணை மறவன் சொல்கிறாங்க. அவன் அவ்வளவு நல்லவன். அவனுக்கு இசை தெரியும், பாடல் தெரியும், நாட்டியம் தெரியும், பிற மொழிகளை தெரிந்து கொள்கிற அறிவு இருக்கிறது. பிராணிகள், உயிரட்ட இந்த 5 உயிர் பிராணிகள் இருக்கிறது, அதனுடைய மொழிகள் தெரியுமா அவனுக்கு? அவ்வளவு அழகான திறமையானவன் கோவலன். யாரையுமே அவர் தவறாக சொல்லலை. இப்போது மகாபாரதத்தில் வில்லன் யார்? சகுனி. ராமாயணத்தில் வில்லன் யார்? ராவணன். உங்களுக்கு எல்லாரும் தெரியும்.
இதுபடி ஒரு காப்பியத்திலும் ஒரு சினிமான்னா கூட ஒரு வில்லன் இருப்பார். நம்பியார், எம்ஜிஆர் படம்னா நம்பியார் இருப்பார், அவர் வில்லன். இல்லை அசோகர் இருப்பார், அவர் ஒரு வில்லன். சார் ஒவ்வொரு காப்பியத்துக்கும் ஒரு வில்லன் இருக்குது. சிலப்பதிகாரத்துக்கு யார் வில்லன்? இல்லை, சிலப்பதிகாரத்துக்கு யார் வில்லன்? இல்லை, ஊழ்வினை. ஊழ்வினை ஊழ்வினை தான் வில்லன். ஊழ்வினை தான் வில்லன். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஊழ்வினை தான் வில்லன். அவன் நல்லவன் சார். அவன் நாம் சொல்லுவான் தெரியுமா சார், நான் யாருக்காவது ஏதாவது துரோகம் பண்ணா சார், எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி வருதுன்னுவான். இவன் தான் ஊர்பட்ட துரோகம் பண்ணியிருப்பான். நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணலைன்னுவான். இவன் தான் ஏகப்பட்ட நாய் ஒன்று போகும் கல் எடுத்து அடிப்பான். அது கெடுதலாக இல்லையா? இப்போது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது 3 கொள்கையை தான் அவர் வச்சிருக்காரு. அரசியல் ஐயா சொன்னார், திகோ ஐயா, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும். ஊழ்வினை உறுத்தும் எல்லாருக்கும் வரும் சார், எல்லாருக்கும் வரும் சார். நானே என் மனைவியும் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7 வருஷம் கூட இருக்கும், இப்போ இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தோம், சேதராப்பட்டு நோக்கி பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். எதிர்க்க ஒருத்தர் அவங்க மனைவியை கூப்பிட்டு வந்தார். அவங்க மனைவி தானே எனக்கு தெரியாது, ஆனால் அவர் கூப்பிட்டு வந்தார். ஒரு லேடி உட்காந்தாங்க, நானும் என் மனைவி தான் போனோம். போகும்போது அந்த கலைவாணர் நகருக்கு நேராக, சார் இது நடந்த சம்பவம், கலைவாணர் நகரத்துக்கு நேராக அந்த எதிர்க்க வந்தார் பாருங்கள், மனைவி கூட ஒரு நாய் குறுக்கில் ஓடிச்சு சார். அப்படியே தடுங்கி 2 பேரும் விழுந்தாங்க, வண்டியோடு விழுந்தாங்க. ஒரு ஜல்லி குத்தி அவருக்கு இங்கேருந்து ரத்தம், அவ்வளோ ரத்தம் ஊற்றுது, மூக்கெல்லாம் அடி. அந்த அம்மாவுக்கு முட்டி எலும்பு தெரிகிற அளவுக்கு தேஞ்சி போச்சு, பயங்கரமான அடி. நானும் என் மனைவி வண்டியை நிறுத்திட்டு ஓடி ஒரு துண்டு இருந்து தொடச்சி, ரத்தத்தை தொடச்சி, உடனே பக்கத்தில் ஒரு ஆட்டோ வந்தது. ஆட்டோவை நிறுத்தி, சார் இவர் கொண்டு போய் கேஷுவாலிட்டியில் சேருங்க, ஜிம்மர் பக்கத்தில் தான் இருக்குது, இந்த நான் பின்னாடியே வரேன், என் தம்பி அங்கே வேலை செய்கிறான், அவங்ககிட்ட சொல்லி அவருக்கு நான் வைத்தியம் பார்க்க சொல்கிறேன்னு தம்பிக்கு ஃபோன் பண்ணி, தம்பி கேஷுவாலிட்டியில் ஒரு 2 பேர் வராங்க, ரொம்ப அடிபட்டுருக்கு, அவங்கள கொஞ்சம் பாருப்பான்னா. அவரும் பார்க்குறேன்னார். ஆட்டோ பிடிச்சி நான் அவரை வண்டியில் ஏற்றிட்டேன். அந்த மனுஷனுக்கு எங்கேயோ நீங்கள் போனீங்க சார், நீங்கள் யாரோ தெரியல, என்னை தூக்கி ரத்தத்தை தொடச்சி எனக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறீங்களா சார், ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார் சொல்லணும்னு ஆசை, எனக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அந்த ஆள். ஆனால் அவனுக்கு சொல்ல தெரியல. என்ன தெரியுமா சொன்னான், ஒரு நாளைக்கு இதே மாதிரி நான் உங்களுக்கு உதவி செய்யணும் சார் அப்படின்னா. இப்போ என் கூட்டமாக சொல்கிறாங்க, இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்யலாமா? எனக்கு எப்படி தெரியுமா இப்படி சொல்லுவான்னு? நீங்கள் இது மாதிரி விழணும், உங்களுக்கு ஜல்லி குத்தணும், எனக்கு முட்டி எலும்புலாம் தெரியணுமா? இதே மாதிரி அவன் வந்து உதவி செய்யணுமான்றாங்க. அவனுக்கு சொல்ல தெரியல சார். அவன் நினைக்கிறான், நன்றி சொல்லணும்னு நினைக்கிறான், அவனுக்கு சொல்ல தெரியல. இது போல் நிறைய பேர் இருக்கிறான் சார். இப்போ இங்கே ஒன்று உதாரணம், திண்டிவனத்தில் என் நண்பர் ஒருத்தர் 3 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிருக்காரு. நம்புவீங்களா? ஓன் நண்பர்லாம் எப்படி கட்டினான்னு கேட்கக்கூடாது. 3 கோடி ரூபாய் வீடு கட்டிருக்காரு. இந்த வாசு வந்திருக்கார், நானும் அவர் தான் அங்கே போனோம் அந்த வீட்டை பார்க்குறதுக்கு. கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிக்கை வச்சார், போனோம். வீடு கிரகப்பிரவேசம், பெரிய வீடு சார், 2 மாடி வீடு, 3 கோடி ரூபாய்க்கு. வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் தேக்கு போட்டு இழைச்சி வச்சுருக்கான், எல்லா அறையிலும் ஏசி, திரைச்சீலைகள் தொங்குது, 3 மாடி, 3 கோடி ரூபா வீடு, பிரம்மாண்டமான வீடு. வீட்டெல்லாம் சுற்றி பார்க்க 1 மணி நேரம் ஆச்சு. என் நண்பன் கீழே ஹாலில் உட்காந்துருந்தான். அவங்ககிட்ட போனேன், நண்பா 3 கோடி ரூபா வீடு கட்டிருக்க, அப்படி காலரை எடுத்து விட்டான் பார்த்தியா அப்படின்னா. எனக்கு சந்தோஷமாக இருந்தது, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ணா வேறு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை, இன்னும் 3 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டும், அவ்வளோ பணம் வச்சுருக்கேண்ணா, ரியல் எஸ்டேட். சரி ரைட், சந்தோஷம். பார்த்த வீடெல்லாம் பார்த்துட்டோன்னே பார்த்தா எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டியது எல்லா அறையிலும் இருக்குது. ஹாலில் முக்கியமாக எல்லா வீட்லையும் என்னமா இருக்கும், டிவி இருக்கும்ல ஹாலில், அது இல்லை. நான் வந்து ஏன் நாக்கில் அன்றைக்கி சனி, நான் என்ன கேட்டேன், எல்லா வீட்லேயும் எல்லாம் இருக்குது, உங்கள் வீட்டில் அந்த ஹாலில் இருக்கிற டிவி எங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னான், நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவீங்க. டேய் 3 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டின எனக்கு 50,000 ரூபாய்க்கு டிவி வாங்கி வைக்க தெரியாதா? என் பெரிய பையன் +2, என் சின்ன பையன் 10th, என் பிள்ளைங்க படிப்பு கெட்டுருந்தாண்டா டிவி வாங்கி வைக்கல, அவனை டிவி பார்த்து கெட்டுருவானோன்னு சொன்னான். இதே போல் நானும் கை தட்டிட்டு சந்தோஷப்பட்டு, உங்கள் 2 பசங்களை எங்கடா என்ன பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போகிறானு. அந்த சனியை முடிச்சவன் டிவி வாங்கியே வச்சுருக்கலாம். ஆனால் நாம் அந்த மொய்க்கு அவரை கொடுக்கல, 2000 வச்சுருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். நான் ஏன் அவனுக்கு தரணும்? பைத்தியக்காரனெல்லாம் மொய் வைக்கின்ற அவசியமே எனக்கு கிடையாது. சரி, இப்போது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் எனும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்ளார். யாம் என்பது என்ன அர்த்தம்? இந்த யாம பாரதியும் பயன்படுத்துவார் தெரியுமா? யாமர் இந்த மொழிகளிலே யாம், யாம் என்பது என்ன தெரியுமா? பெரிய செருக்கு சார், ஞானச்செருக்கு. அந்த வார்த்தை ஞானச்செருக்குள்ளவன் தான், ஞானத்தை அறிந்தவன் தான், அதிக மெத்த படித்தவன் தான் யாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். பாரதி அப்படி தான் சொல்லுவார், யாம் அப்படின்னு. யாமர் இந்த மொழிகளிலே, நாம் அறிந்த மொழி கிடையாது. யாம், நான் இந்த ஜனங்களின் பிரதிநிதி, இந்த மக்களின் ரெப்ரசன்டேட்டிவ், நான் இந்த மக்களின் பிரதிநிதி நான், யாம் அறிந்த மொழிகளிலே.
அதில் தான் உள்ள இளங்கோவடியிலும் அதான் சொல்கிறாரு, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். அங்கே வருது யாம். அப்போ யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேளவன் தந்ததனால் அருணகிரிநாதர் சொல்கிறார் யாம். இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க சார். ஏன்னா ஊழ்வினை வந்தால் அது உறுத்து ஊட்டும் என்பதை மிக அழகாக எல்லா இடங்களிலும் சொல்கிறாங்க. கல்யாண வாழ்த்து பாட்டு அவன் எங்கே தெய்வமாக போகிறான்ற பாருங்க. ஊழ்வினை எப்படி வந்து உறுத்துது பாருங்க. காதலர்லாம் பிரியாமல் இருங்க அப்படின்னு தானே வாழ்த்தணும். என்ன மாதிரி வாழ்த்துறாங்க தெரியுமா? ஐயா திருமண வாழ்த்து மங்கள வாழ்த்து பாடலில் காதலர் பிரியாமல் வாழ்த்தும் போது இப்படியா வாழ்த்துவாங்க? ரெண்டும் ஒன்றா இருங்க, சந்தோஷமாக இருங்க. காதலர் பிரியாமல் கவவு கை நெகிழாமல். இந்த கை பிரிஞ்சிடாமல் நீங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிடாமல் இப்படியா வாழ்த்துவாங்க? கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் நீங்கள் விவாகரத்து வாங்கிடாமல் இருங்க, சந்தோஷமாக இருங்க. அப்புறம் வந்து உங்கள் குடும்பத்தில் அடிதடி சண்டை இல்லாமல் கத்தியால் குத்தி கிரைண்டர் தலையில் அம்மிகளில் குழைய போட்டு உங்கள் வீட்டுக்காரை கொள்ளாமல் இருந்துங்க, சந்தோஷமாக இருக்கு. இப்படியா சொல்லுவாங்க, வாழ்த்துவாங்க. வண்டியில் போகும்போதே பார்த்து போடா, எதிர்க்க மண் லாரி வருது, சக்கரத்தில் மாட்டி தலை நசிங்க செத்துற போகிற, அப்படியே சொல்கிறது. பார்த்து போடான்னு தான் சொல்லுவாங்க. போன வாரம் கூட ஒரு லாரி ஏற்றி ஒரு செத்துற, அது மாதிரி நீ செத்துற போகிற, பார்த்து போ, அப்படியே சொல்லுவாங்க. இங்கே தான் இப்படி தான் சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தில். அதுதான் ஊழ்வினை. கல்யாண மண்டபத்தில் மணமேடையில் உட்காந்துருக்காங்க மணமகள் காதலர் பிரியாமல் கவவு கை நெகிழாமல் தீது அருக, தீமையே வராமல். ஏன் அது வராமல் இருக்கும், கம்முன்னு விட்டுற வேண்டியதால் வந்தால் வருது, வராட்டி போகுது. இப்படி தான் இங்கெல்லாம் ஊழ் வந்து உட்காருது சார். ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணகி உள்ளே போகிற பொழுது வாயிலோயே வாயிலோயேன்னு சொல்கிறா பாருங்க. புரட்சி பெண்ணாக போகிறா சார். அவ அங்கே செக்யூரிட்டி நிற்கிறார், பாதுகாவலர். அந்த பாதுகாவலனை போய் சொல்கிறா, டே நீ யார் தெரியுமாடா, ஒரு லூஸுக்கிட்ட வேலை செய்கிற, நீ செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க முதலாளி இருக்கானே ஒரு லூஸு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வாயிலோயே வாயிலோயே வாசலில் நிற்பவனே 2 முறை வாயிலோயே வாயிலோயே. நீ யார் தெரியுமா? முட்டாள்கிட்ட வேலை செய்கிறவன். அறிவு அரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. அறிவு அரை போகிய, அறிவே இல்லாதவன் மூளை கட்டவங்கிட்ட இறைமுறை பிழைத்தோன். இறைமுறை என்ன தெரியுமா? இறையை பற்றி பேசுவதற்கு ஒரு இறை வந்திருக்கிறாள். மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையிற் தனிச்சிலமும் கண்ணீருமாக ஒரு தெய்வம் வந்திருக்கிறது. அந்த தெய்வத்தை தான் காட்டுகிறார் இளங்கோ. எனவே வாயிலோயே வாயிலோயே, அறிவு அரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. இறைமுறை என்ன தெரியுமா? தர்மம். இறைமுறை என்ன தெரியுமா? நாணயம். இதையெல்லாம் பிழைத்தவன், நீதியை பிழைத்தவன் உன் தலைவன் அரசன். நேராக உள்ளே போகிறா. அவன் கேட்குறான், நீ யார்? மடக்கொடியோ யார்? நீ யார்? இங்கே தான் சார் தெய்வம் பேசுகிறது. ஒரு பெண் ஒரு அரசனிடம் நின்று பேசுவதற்கு ஒரு தைரியம் வேணும். நம்ம தமிழில் சொன்னால் ஒரு கெத்து வேணும். கெத்து ஒருத்தன் சொன்னான், கெத்துன்னு ஒரு சினிமா எடுத்துன்னு ஒருத்தன் சொன்னான், கெத்து திருப்புகழை இருக்குதுன்னு. நானும் திருப்புகழை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன், கெத்துன்னு ஒரு வார்த்தையே இல்லை. எப்படி தான் போய் சொல்கிறான்னு தெரியல. ஆனால் கண்ணகிக்கு இருந்தது சார் அந்த கெத்து. ஒரு அரசன் முன்னாடி சிலம்பை கையில் எடுத்துகிட்டு போய் நியாயம் கேட்குற தைரியம் இருந்தது. நீ யாருன்னு கேட்டால் சொல்லின் செல்வி கண்ணகி. கண்ணகியை சொல்லின் செல்வின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ராமாயணத்தில் யாரை சொல்லுவாங்க ஐயா? அனுமனை சொல்லுவாங்க. சொல்லின் செல்வன் அனுமன். அனுமன் ராமன் கேட்குறாரு கிஷ்கிந்தையில் முதல்ல போயிட்டு சுக்ரீவனுடைய இடத்துக்கு போகிறாங்க. அனுமன் வந்து நிற்கிறான். அனுமனை ராமன் யாருன்னு கேட்குறாரு. அனுமன் என்ன சொல்லணும்? என் பேர் அனுமன் தானே சொல்லணும். ஆனால் அவர் எப்படி அவருடைய அப்பா யார் அம்மா யார் எப்படி கொண்டு வராரு பாருங்க. மஞ்சன திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையதாகி நளிரியிலும் பனிக்கு தேர்ந்தா கஞ்சம தொந்தமர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன். நான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். எவ்வளோ அழகாக சொன்னான் பாருங்க. எங்கள் அம்மா பேர் அஞ்சனை, எங்கள் அப்பா யார் தெரியுமா? காத்து பகவான், வாயு பகவானுடைய புள்ள நான். யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். பேச்சு இவ்வளோ தெளிவாக இருக்க, பூர்வீகத்தே சொல்லிட்டானே, சொல்லின் செல்வண்டாவன் அப்படின்னு ராமன் அப்பயே வியந்தாரான். அதை போல கண்ணகி சொன்னான், என்னை யாரு நான் கேட்குற? என்னை யாருன்னு தானே கேட்குற? தேரா மன்னா. யாராவது சொல்லுவாங்களா மன்னனை பார்த்து? ஒரு மினிஸ்டர் ஆஃபீஸில் போய் அதெல்லாம் வேணாம், இப்போ சொல்ல வேணாம், இந்த நிலைமை சரியில்லாமல் இருக்குது, பாண்டிச்சேரியை ஒரு உலுக்கி போட்டு கிடக்குது, நான் எதையாவது சொல்லி நான் சொல்லலை, நான் இல்லை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலப்பதிகார விழா.
நான் அந்த வகையை வந்து விளையாடுறதுக்கு நான் வரல. ஆனால் அவன் நேராக கேட்டா சார், தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் விருப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியின் வாயின் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அருண்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என்பதியே அவ்வூர் ஏசா சிலப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்துவாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வனை துறப்ப சூழ்கடல் மன்னா நின் நகர் புகுந்து இங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரே. கடைசியில் சொன்னா சார், அனுமன் சொன்ன மாதிரி, யான் அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். அவ சொன்னா, இவ்வளவு பெருமைகள் உண்டா சோழ நாட்டில் ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்து கொடுத்த சோழ மன்னன் வாழ்ந்த நாடு, சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த நாட்டிலேருந்து நான் வரேன். பிறகு என்ன பெருமை தெரியுமா? ஆராய்ச்சி மணி அடித்து அங்கே தொங்க விட்டிருந்தான். யாருக்கேனும் குறை வந்தால் இந்த ஆராய்ச்சி மணியை அடித்தால் நீதி கிடைக்கும். மனுநீதி சோழனுடைய அரண்மனையிலே அந்த மணி தொங்குகிறது, ஆராய்ச்சி மணி. மனிதர்கள் அடித்து நீதி கேட்பார்கள் என்று பார்த்தால் குறையில்லாமல் மனிதர்கள் வாழ்கிறார்கள். மனிதர்களுக்கு குறையில்லை. ஒரு பசு வந்து அந்த மணியை அடிக்கிறது, தன் வாயால் கடித்து பசு மணியை அடிக்கிறது. பசுமாட்டுக்கு என்ன குறை? பசுமாடு எப்படி பேசும்? அதுக்கு என்ன ஆச்சு? பசுமாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். பசு ஏன் மணி அடிக்குது? வந்து பார்த்தா பசு மணி அடிக்கிறது என்னவென்று கேட்டபொழுது அமைச்சர்கள் மன்னனிடம் சொல்கிறார்கள், ஐயா, நமது இளவரசன் வீதி விடங்கன் தேரிலே வேகமாக செல்கிற பொழுது ஒரு இளம் கன்றுக்குட்டி தேர் சக்கரத்திலே மாட்டி இறந்து விட்டது. பசும் கன்றை இழந்துவிட்ட தாய், அந்த பச்சிலம் குழந்தையை இழந்துவிட்ட தாயான பசு என் குழந்தைக்கு நீதி கொடுங்கள் என்று மணி அடித்து ஆராய்ச்சி மணி எடுத்து கேட்கிறது. பசுமாட்டுக்கு என்ன நீதி தருவது? பசுமாடு கண்ணுக்குட்டி தானே, கண்ணுக்குட்டி நம்ம பையன் காரில் ஏற்றினான், அந்த கண்ணுக்குட்டி அவ்வளோ கொடுத்துட்டு போவான் அப்படின்னு தான் இன்றைக்கி சொல்லுவோம். என்னப்பா கண்ணும் பசுமாட்டுக்கலாமா ஒரு கதை இருக்குது போங்கப்பா அப்படின்னு இன்றைக்கின்னா. அப்படி ஒரு சோழ மன்னன் நீதியை நிலைநாட்டியிருக்கிறான். பசு எப்படி கன்றை இழந்து துடிக்கிறதோ அதை போலவே நான் பெற்ற என் மகன் வீதி விடங்கனை இழந்து துடிக்க வேண்டும். என் கண் முன்னாலே தேர் சக்கரத்திலே ஏற்றி என் மகனை கொள்ளுங்கள் என்று நீதி வழங்கிய அந்த மனுநீதி சோழனுடைய நாட்டிலிருந்து நான் வருகிறேன். இவ்வளவு பெரிய அருமையான நாட்டிலேருந்து வந்த நான் நாட்டில், வீணா போன நாட்டில், ஒரு லூசு பைய நாட்டில், தேரா மண்ணா உருப்படாதவனே நாட்டில் வந்து என் கணவன், சிலம்பு விற்க வந்த கணவனை அநீதி செய்து கொலை செய்த உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேனே, என் பெயர் கண்ணகி என்று கடைசியில் சொல்கிறா சார். ஒவ்வொரு அழகான காட்சிகள். இளங்கோ எப்படி அவள் தெய்வமாகிறாள். மன்னனையே எதிர்த்து பேசியதால் தெய்வமாகிறாள். திருமகளுக்கு நிகராக அழகை கொண்டதால் தெய்வமாகிறாள். அடைக்கலம் கொடுக்கிற போது கவுந்தடிகள் அப்படித்தான் சொல்லுகிறார். இன்துணை மகளிருக்கு இன்றியமையா இத்தெய்வம் அல்லது கற்பு கடம் பூண்டை தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமான். அங்கே ஒரு தெய்வம், அரசனுக்கு முன்னால் என்று வாதாடுகிற பொழுது அவள் ஒரு தெய்வம். கருணையோடு கணவனுக்கு கடைசி சாப்பாடு பூங்கொழி சொன்னாங்க. அது அடடாடா அதாவது மன்னக மடந்தையை மயக்கொழிப்பனல் போல் அந்த தண்ணி தெளிக்கிறாளாம். அந்த காலத்தில் முதல்ல தரையில் தண்ணி தெளிப்பாங்க. அந்த காலத்தில் தரையில் மொத்த இலையில் தான் தண்ணி தெளிக்கிறோம். இப்போ கூட அந்த வாழை இலை கிடையாது, அது கம்ப்யூட்டர் இலைன்னு ஒரு இலை வந்துருக்குது. அது அந்த டேபிளோட ஒட்டிக்குது. தண்ணி விடு தடவரம் வெறும் டேபிளில் தண்ணி கையை மாட்டிக்குது. அது ஒரு கம்ப்யூட்டர் இலையம். இனிமேல் கம்ப்யூட்டர் வந்து ஊட்டி விடும் போல் இருக்குது. முதல்லாம் நியூஸ் படித்தாங்க, செய்தி டிவி சேனலில் போய் செய்தி படிப்பாங்க. அவங்க செய்தி உட்காந்து படித்தாங்க. அப்புறம் இப்போ ஒரு பொண்ணு நடந்துக்கிட்டே நியூஸ் படிக்குது. பார்த்தீங்களா? ஷூ போட்டுக்கிட்டு ஒரு டைட்டாக ஒரு ஜீன்ஸ் போட்டு நடந்துகிட்டே படிக்குது. அடுத்த மாதம் நம்ம வீட்டுக்கு வந்து கதவு தட்டி நியூஸ் செய்திகள் வாசிப்பதுன்னு சொல்லிட்டு போகும்பொழுது நம்ம அதை சும்மா பேசிட்டே வந்தால் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. போல் காலம் மாறிடுச்சு. மன்னக மடந்தையை மயக்கொழிப்பனல் போல். மன்னக மடந்தை ஏன் தெரியுமா? இங்கே தான் செய்தி. கோவலன் கொல்லப்பட போகிறான். கோவலன் மதுரையிலே கொலையாக போகிறான். இது கண்ணகிக்கு பெரிய இடரை தரப்போகிறது. மதுரை பற்றி எரிய போகிறது. இதையெல்லாம் உணர்ந்தவளாக அறிந்தவளாக யார்? இந்த மண்மடந்தை நிலமகள் மூர்ச்சி ஆகிட்டாலாம். யாராவது மயக்கம் போட்டு வந்தால் என்ன செய்வோம்? தண்ணி தெளிப்போம். தண்ணி அடிச்சு மயக்கம் போட்டு வந்தால் தண்ணி தான் தெளிப்போம். ஏன் வேறு எங்கே போகிறோன்னா சரி. அப்போது மயக்கமாயிட்டு அவன் யாராவது மயக்கமாயிட்டா தண்ணி தெளிப்போம். இந்த மன்னக மடந்தை
மயக்கமாயிட்டாலாம். ஐயோ கண்ணகி விதவையாக போகிறாளே, ஐயோ கோவலன் கொலை இறக்க போகிறானே, ஐயோ மதுரை எரிய போகிறதுன்னு அந்த மண்மடந்தை மயக்கமாயிட்டாலாம். இது தெரியாமல் கண்ணகி வழக்கம் போல தரையில் தண்ணி தெளித்து மண்ணக மடந்தையை மயக்குழிப்புணல் போல் தண்ணீர் தெளித்து கைகளால் தடவி குமரி வாழையின் குறுந்தகம் விரித்து. இந்த வார்த்தைகள்லாம் கவனிங்க, இளங்கோடியில் எப்படி கையாண்டிருக்கா. குமரி வாழையின் இளம் வாழையின் குறுந்தகம் விரித்து ஈங்கு அடிகள் உண்க அமுதம். கடைசி உணவு புருஷனுக்கு அவ்வளோ அழகாக சமைக்கிறா. அவங்க 2 ரொமான்ஸ் தான் அதிகமாக காட்டுறாங்க, வரவேல கூட ரொமான்ஸ் கிடையாது. முதலிரவு காட்சியில் அவன் அவளை புகழுகிறான். மாசரு பொண்ணே, வளம்புரி முத்தே, காசரு விரதே, கரும்பே, தேனே எல்லாம் பேசுகிறான். அரும்பெறல் பாவாய் இங்கே தான் கவனிக்கணும். மாமனாரை புகழ்ந்த ஒரே மர்மம் அவன் தான் ஃபஸ்ட்டு. மாமனாரை புகழ்ந்தவனும் அவன் தான் ஃபஸ்ட்டு. முதல்ல வழக்காடன ஒரே பெண்ணும் அவன் தான் ஃபஸ்ட்டு கண்ணகி. மாமனாரை புகழறான் சார், முதலிரவில் தேவையே இல்லை, அந்த இடத்துல புகழ வேண்டிய அவசியமே இல்லை. அரும்பெறல் பாவாய் ஆறுயிர் மருந்தே, பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே, உங்கள் அப்பா பெரிய ஆள், நாளைக்கு ஒரு கார் புக் பண்ண சொல்லு அப்படின்னா அங்கே வைக்கிறான். முதல்ல பேசு என்ன பாருங்கள், இது பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே. எவ்வளோ அழகான செய்திகளை இளங்கோவடிகள் அங்கே கொடுக்குறார். ஃபஸ்ட்டு ரொமான்ஸ், இந்த லாஸ்ட்டு இங்கே தான். அழகான சாப்பாடு அருமையாக பரிமாறுறா. கோவலன் அவங்க சொன்ன மாதிரி வெத்தலை பாக்கு கொடுக்குற இடம், அவங்க ரொம்ப சிரிக்கிற இடம். ஆஹா, அவன் இந்த கற்பின் திறமே பொற்பின் செல்வி சிலம்பில் ஒன்று கொண்டு போய், அங்கே தான் சார் அங்கே வந்து ஊழ்வினை உட்காருது. அவன் 2 சிலம்பை கைட்டிட்டு போக வேண்டியதானே, பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. சிலம்பில் ஒன்று கொண்டு போய் யான் மாறி வருவன். இப்போ யாருன்னா அவங்க வீட்டுக்கார் நகைக்கு கேட்டால் 2 வலையிலும் கைட்டி கொடுங்க, ஒன்று கொடுக்காதீங்க. அதுக்காக சொல்ல வரேன். இப்போ சிலம்பில் ஒன்று கொண்டு போய் யான் மாறி வருவன், அங்கே ஊழ்வினை உட்காருது. யான் மாறி வருவன்னா என்ன அர்த்தம்? நான் பூப்பள்ளக்கிலே தேவர்களோடு நீ வேங்கை மர நிழலிலே நிற்கிற பொழுது 14ஆம் நாள் நான் உன்னை அழைத்து போக பூப்பள்ளக்கிலே தேவர்களோடு வருவேன். இப்பொழுது மானுடனாக இருக்கிறேன், இந்த மானுட பிறவியிலிருந்து மாறி வருவேன் சொல்லிட்டு போகிறான் பாருங்க சார். இது மானிட பிறவி, அது தெய்வ பிறவி, உன்னை வந்து அழைத்து போக மாறி வருவேன் என்று உட்காருது சரங்க. எல்லா இடங்களிலும் இளங்கோவுடைய அழகழகான இந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது சிலப்பதிகாரம் நாம் படிக்கணும். எல்லா காப்பியங்களும் எளிதாக சொல்லிட்டாங்க. சினிமாவில் எல்லாம் வந்துடுச்சு சார். கம்பராமாயணத்துலேருந்து நிறைய பாட்டு வாலி எழுதிட்டார், கண்ணதாசன் எழுதிட்டார், புலமைப்பித்தன் எழுதிட்டார். அங்கங்கே வரிகர் வரும். கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தான், கண்ணின் மணி சீதை தானும் தொடர்ந்தால், மெல்ல நடந்தால் எழுதியிருப்பார் புலமைப்பித்தன். என்ன அர்த்தம்? கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தான், கண்ணின் மணி சீதை தானும் தொடர்ந்தால், மெல்ல நடந்தால். ஏன்னா கல் திடீர்னு இப்போ தான் கல்லையும் மண்ணையும் பார்க்குது அந்த கால். முழுக்க ரத்தன கம்பளம் விரித்த அரண்மனையிலே நடந்து பழகிய சீதாதேவி முதலாக கல்லையும் மண்ணையும் முள்ளையும் காட்டுக்கு போகிற வழியிலே பார்க்கிறாள். அதனால் மெல்ல நடந்தாள். பிறகு மன்னனவன் ராமன் முள்ளில் நடந்தான். பாருங்க வழி. மன்னனவன் ராமன் முள்ளில் நடந்தான், மங்கையவள் கண்ணில் கங்கை வழிந்தான். கங்கை வந்து கண்ணில் வழிதான். ஐயோ நம்ம புருஷன் முள்ளில் நடக்கிறாரேன்னு. இதெல்லாம் இந்த கையாளுவாங்க நிறைய. அதே போல் இளங்கோவடிகளை எடுத்து கையாண்ட இடம் எது தெரியுமா? அடைக்கல காதை. கண்ணதாசன் எழுதுவார். கண்ணதாசன் எல்லா காப்பியத்திலிருந்தும் எடுப்பார், கையாளுவார், அழகாக கையாளுவார். அந்த மனிதர் இல்லைன்னா இன்றைக்கி இலக்கியங்கள்லாம் இந்த திரைப்படத்துறையில் ஏது இலக்கியம்? வாலியும் கண்ணதாசனும் அவ்வளோ பணிகள் செஞ்சுருக்காங்க. இந்த மங்களம் மடந்தையை நன்னீராட்டி செங்கையில் நெடுங்கன் அஞ்சனம் தீட்டி, இந்த அஞ்சனம் தீட்டி இந்த வாரி டபால்னு பிடிச்சிருப்பார் கண்ணதாசன் ஒரு பாட்டில். பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையின் அண்ணன் கைவளை பூட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி, தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தான் வருவாள் மங்கை மங்களம் சூட்டி, பூமுடிப்பால் இந்த பூங்குழலி புது சீர் பெறுவாள் வண்ண தேனருவி. இது திரைப்பட பாட்டு. இப்படி அங்கங்கே எடுத்து கையாளுவாங்க. காடுகான் கதையிலே வேட்டு வரியிலே சாலினி மீது தெய்வம் ஏறியது 9வது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாலினி என்பவள் மீது வேட்டு வரியிலே காடுகான் கதையில் சாலினி என்பவள் மீது கொற்றவை தெய்வம் ஏறி
அது சொல்லுகிறது, இவள் யாரு தெரியுமா? இவள் கொங்கச் செல்வி, குடமலையாட்டி, தென்தமிழ் பாவை, செய்தவ கொழுந்து, ஒரு மாமணியாய் உலகுக்கு ஓங்கிய திருமாமணி. ஒரு மாமணியாய் உலகுக்கு ஓங்கிய திருமாமணி. இவள் கொங்கச் செல்வி, குடமலையாட்டி சார், தென்தமிழ் பாவை, செய்தவ கொழுந்து. எவ்வளவு அழகு! கொழுந்துன்ற வார்த்தை, அதை பற்றி பேசினா நிறைய போகும், அது கம்பராமாயணத்துக்குள்ளே நுழைஞ்சிரும். இவங்க ஊழ்வினை பாருங்க, அந்த உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழையும் போது மதுரைக்குள்ளே வியாபாரம் பண்ணுறதுக்கு கோவலனும் கண்ணகியும் போகிறாங்க. மதுரையினுடைய மதில் இருக்கிறது, அரசவையினுடைய மதில், அரண்மனை மதில் இருக்கிறது. அரண்மனை மதிலின் மீது கொடிகள் பறக்கிறது. கொடிகள் பறப்பது இயற்கையானது, இயல்பானது. கொடிகள் எப்பொழுதும் இப்படித்தான் பறக்கும். எந்த கொடியும் இப்படி பறக்காது. வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் மாறி பறக்கும். கொடிகள் இயற்கையாக பறக்கும். இளங்கோவடிகள் தற்குறிப்பேற்ற அணி என்கிற அணியிலே சொல்லுவார். கொடி தானாக அசைகிறது, காற்றிலே அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த கொடிகள் எப்படி அசைகிறது என்றால், அதை கற்பனை ஏத்துறாரு பாருங்க. போர் உழந்து எடுத்த ஆரையல் நெடுங்கொடி வாரல் என்பன போர் மரித்து கை காட்ட. நீங்க வராதிங்க, கண்ணகிக்கும் கோவலனுக்கும் உணர்த்துது. அது அதான் ஊழ்வினையை உணர்த்துது. கண்ணகியும் கோவலனும் தயவு செய்து இந்த ஊருக்குள்ளே வராதிங்க, மதுரை மாநகருக்குள்ளே வராதிங்க, உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது. கோவலன் கொலை உண்டு இறந்து போவான். கண்ணகி நீ விதவையாகி போவாய், உன் மங்கள அணியை அறுத்து விடுகிற நிலை வரும், வராதே, இந்த ஊருக்கு வராதிங்க, போயிடுங்கன்னு கொடி காட்டுதான். கொடி தானா செய்யுது. இளங்கோவடிகளுடைய கற்பனை உள்ள கொடிக்குள்ளே போய் இங்கே வராதிங்க, ப்ளீஸ் டோன்ட் கம் அப்படி சொன்னதான் புரியும். இங்கே வராதிங்க தயவு செய்து, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்னு கொடி சொல்லுதான். போர் உழந்தெடுத்து ஆரையல் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்து கை காட்ட. வராதிங்க அப்படின்னு அந்த கொடி சொல்லுதான். கம்பராமாயணத்தில் உண்டு ஐயா, கம்பராமாயணத்தில் உண்டு. ஜனகனுடைய அரண்மனைக்கு போகிற பொழுது கொடிகள் ராமனையும் சீதையும் வா, ராமனும் வாவான்னு கூப்பிடுதான். வா வா, இங்கே சீதை காத்துக்கிட்டு இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கோ, வில்ல ஒடிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ, வா, உங்கள் லைஃப் அட்டகாசமாக அது, வா உள்ள வா அப்படின்னு அந்த கொடி வான்னு கூப்பிடுதான். இந்த கொடி வராதேன்னு சொல்லுதான். மையரு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தில் வந்த செய்யவள் இருந்தால் என்ன செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லை வாவென்று அழைத்தது போன்றதம்மா. ஒல்லைனா வேகமா, சீக்கிரவா, சீதா காத்துக்கிட்டு இருக்கா, வில்ல உடைச்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு இங்கே கொடி கூப்பிடுதான். அங்கே கொடி உள்ள வராதிங்கன்னு சொல்லுதான். இளங்கோவடிகள் கம்பராமாயணத்துக்கு முன்பாக காப்பியம் படைத்தவர் இளங்கோ. இளங்கோ எவ்வளோ பெரிய தொன்மையை எவ்வளவு அழகாக இந்த தமிழ்கூறு நல்லுழக்கு சொல்லியிருக்கார் சார். பட்டாங்கில் யானுமோர் பத்தினியே ஆமாகி, கடைசியில் அந்த தன் வள கையால் இடமுலையை திருகி எடுத்து அவர் அப்படி தான் எரிக்கிறார். வளக்கையால் இடமுலையை திருகி எடுத்து மதுரையை 3 முறை வலம் வந்து அவள் விட்டெறிகிறாள். எரிந்து போகட்டும் மதுரை. அக்னி தெய்வம் வருகிறது. ஏன் அவள் மீண்டும் தெய்வமாகிறாள் என்று சொல்லுகிறேன். அக்னி தெய்வம் வருகிறது, கண்ணகியிடம் நிற்கிறது. ஏன் அனைவரையும் எரிக்க வேண்டும்? உன் கணவன் இறந்ததற்காக இந்த மாநகரில் உள்ள அனைவரும் இறந்து போக வேண்டுமா என்று கேட்டபொழுது அப்பொழுதுதான் அவள் தாயாக மாறுகிறாள். தாய் தான் தெய்வம், தெய்வம் தான் தாய். தாய்க்கும் தெய்வத்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கவே கூடாது என்பதை இளங்கோ சொல்கிறாள். அவள் தாயாக கருணையாக மாறுகிறாள். அவ்வளவு கோபம், அடக்க முடியாத அவ்வளவு சீற்றம், உலைக்களத்திலே துருத்தியிலிருந்து வருகிற ஓசை போல் அவள் மூக்கிலிருந்து மூச்சு இறைத்து வருகிறதா. அவ்வளவு வேகமாக நிற்கிற ஒரு பெண் அந்த நேரத்திலும் கூட தாயாக மாறுகிறாள். தாய் தெய்வமாக அடுத்த அடியில் போகிறாள். என்ன, யாரார் தெரியுமா? இந்த எக்ஸம்டட் கேசஸ் யாரார் தெரியுமா? யாரை விடுவிக்கணும் தெரியுமா? பார்ப்பார் அறவோர் அந்தனர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குழவி. மூத்தோர் குழவி, வயசானவங்க, இளம் குழந்தை, பார்ப்பனர், அந்தனர், அறவோர், பசு பத்தினி, மூத்தோர் குழவி, இவங்கெல்லாம் விட்டுடு. வயசானவங்க பாவம், பெரியாஸ்பத்திரியில் தான் அப்போ தான் டிஸ்சார்ஜாக வந்திருப்பாங்க, அவங்கள விட்டுடு. படுத்த படுக்கையாக இருப்பான், விட்டுடு. சின்ன குழந்தை விட்டுடு. அந்தனர் வேதம் போதுகிறானே அவனை விட்டுடு. இவங்கெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களாம் எரி. அப்போ கூட அவள் தாயாக மாறி தெய்வமாக மாறினாள். எனவே தான் அவள் தெய்வ கண்ணகி. பட்டாங்கில் யானுமோர் பத்தினியை ஆமாகில் ஒட்டேன் அரசோடு. இந்த அரசோடு நான் ஒட்ட மாட்டேன், ஒட்டேன் அரசோடு ஒழிப்பேன் மதுரையும். பிறகு சொல்லுகிறார், யாமனர் காதலர் தவறிழைத்த, யாமனர் காதலன் தவறிழைத்த கோநகர் சீரினேன் குற்றமிலேன் யான்.
நான் குற்றம் இல்லாதவன்னு அவளே சொல்லிட்டா சார். நான் குற்றம் இல்லாதவன்னு அவளே சொல்லிட்டா. இந்த மன்னன் செத்தாம் பாருங்க, தப்பு பண்ணிட்டேன்டா. நீதி வழுவாத இந்த மன்னர் பரம்பரையிலே, பாண்டிய மன்னன் பரம்பரையிலேயே நீதி தவறிய முதல் மன்னன் நான் தான். இனி இந்த தவறை எவனும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக நிமிர்ந்து நின்ற வளைந்த செங்கோலை நிமிர்த்துவதற்காக தன் உயிர் கொடுத்து நிமிர்த்தினான் பாண்டிய மன்னன். அதுதான் அழகாக சொல்கிறான் சார். புன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன். நான் அரசன் இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அரசன் கிடையாது, நானே கல்வன். நான் தான் திருடன், அவனில் திருடன், கோவணனில் திருடன். யானோ அரசன், அவனே கேள்வி கேட்டுறான். யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகையன் ஆயுள். சார் ஒழிகன்னு மற்றவங்கள தானே சொல்லியிருக்கேன் நம்ம. ஏன்னா நீங்கள் எத்தனை போராட்டத்தை பார்த்துருப்பீங்க. அண்ணன் காவல்துறை அதிகாரி நம்ம பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு. அவர் போய் ஏன்பா சத்தம் போடுறீங்க, அவர் ஒழிக, எதிர்கட்சி தலைவர் ஒழிக, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஒழிக, நீ என்ன நீ ஒழிக அப்படிதான் சொல்லுவான். நான் ஒழிகன்னு எவனா சொல்லியிருக்கேனா? நான் ஒழிகன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் ஒழிக யாருமே சொல்லிக்க மாட்டான். அரசன் சொன்னான், பாண்டிய மன்னன் சொன்னான் நான் ஒழிகன்னு. சார் என்ன சார் இந்த இளங்கோவடிகள் எப்படியெல்லாம் இத்தனை ஆண்டுகள் முன்பாக அந்த பெயரை சூட்டி கொண்டு உட்காந்துருக்கா பாருங்க. புதுவை சிவத்தோட புள்ள எங்கள் தாத்தா புதுவை சிவம். என்ன அப்படியெல்லாம் சார், இந்த இவங்கெல்லாம் தமிழ் அறிஞர்கள். அவரெல்லாம் கட்டுரை எழுதினார்னா அப்படி எழுதிக்கிட்டு இருப்பார். படிக்க படிக்க மலைப்பாருங்க. இவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள், கவிஞர்கள், அறிஞர்கள் இருக்கிற பூமி இந்த கவிஞர் நமது மூப்பிலா மூப்பா. என்ன அழகா இங்கே தமிழ் அறிஞர்களுக்கா பஞ்சம் சார். இளங்கோவுடைய இந்த சிலப்பதிகாரத்தை மீண்டும் 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 படிக்கணும் சார். தமிழமல்லன் ஐயாவுக்கு நான் காலம் முழுவதும் கடமைப்பட்டவன். இப்படி தமிழறிஞர், அவர் தமிழறிஞர் மாத்திரமல்ல, 45 நூல்களுக்கு மேல் எழுதியவர். 76 வயதிலும், ஐயா வயசை சொன்னால் தப்பாக எடுக்க மாட்டீங்களா? 76 சரி 67ன்னு வச்சுங்க, 27 மன்னிக்கணும் 27. இந்த வயதிலும் கூட அவர் தன்னுடைய இதழ் பணியை தினமும் செய்து கொண்டே இருப்பவர். தினமும் தலையங்க கவிதை எழுதி கொண்டே இருப்பவர். தினமும் ஒரு போராட்டம். எங்கள் அன்பிற்குரிய பாவாணன் ஐயா இருக்கிறார், எங்கள் புதுவையின் புரட்சியாளர் பாவாணன். அவரோடு சேர்ந்து தமிழ் உரிமை இயக்கத்தில் இருப்பார். இதோ ஆறு செல்வம் இருக்கிறார், தமிழ் உரிமை இயக்கத்திலே இருப்பார்கள். பிறகு தமிழில் பெயர்கள் எழுதச் சொல்லி கொடி பிடித்து கொண்டு கோஷம் போட்டுக்கொண்டு தெருவிலே நடப்பார்கள். இதற்கெல்லாம் தலைவராக இருப்பவர் தமிழமல்லன் ஐயா. தினமும் அவர் சொல்லுவார், அரசு சட்டம் போட்டிருக்கிறது, புதுச்சேரியிலே தமிழிலே பெயர் பலகை எழுத வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது, யாரும் செய்வதில்லை, கலக்கல் வாங்க நாளைக்கு போராட்டத்துக்கு. நானும் போவேன், அரசு ஊழியர்ன்றதால கொஞ்சம் பின்பக்கமாக நின்று அப்படி மரவாக பார்த்துட்டு வந்துடுவேன். யாரோ போட்டோ விட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் அதுக்கப்புறம் சுத்தமாக வரமாட்டேன், அது வேறு விஷயம். ஏன்னா இப்படி இந்த சார் சிலப்பதிகாரம் என்பது என்ன சார்? சிலப்பதிகாரம் என்பது என்ன? ஏன் அதற்கு கண்ணகி காவியம் வைத்திருக்கலாம்ல? கண்ணகி காவியம் வைத்திருக்கலாமே. ராமாயணம் ராமனுடைய பாதை, ராம அயனம், ராமனுடைய பாதையை சொன்னதால் ராமாயணம். 63 நாயன்மார்களை பற்றி பேசியதால் அது பெரிய புராணம். சரி, இப்படி ஒருத்தருக்கு அந்தந்த தலைவன் பேர் தானே வைப்பீங்க. ஏன் கண்ணகி இந்த சிலப்பதிகாரம்னு பேர் வைக்கணும்? கண்ணகி காவியம் வைத்திருக்கலாமே, கோவலன் பாவியம்னு வைத்திருக்கலாமே, பாண்டிய மன்னன் வச்சிருக்கலாமே, ஊழ்வினைன்னு வச்சிருக்கலாமே. சிலப்பதிகாரம் ஏன் இந்த பேர்? என்ன காரணம்? சிலப்பதிகாரம் உயிரற்ற ஒரு பொருள் சிலம்பு, உயிர் கொண்ட ஒரு மனிதன் பாண்டிய மன்னன். உயிரற்ற ஒரு சிலம்பு உயிரோடு இருக்கிற ஒரு மன்னனுக்கு நீதியை உணர்த்தி, தவறை உணர்த்தி, இனி இதை செய்யாதே என்று அது வெடித்து சிதறி மாணிக்கப்பரர்கள் வெளியே வந்து அவனுக்கு ஞானம் வந்தது. நீதியை அவன் தவறிழைத்து விட்டான் என்பதை அவனே உணர்ந்தான். உயிரற்ற ஒரு பொருள் சிலம்பு, அதன் அதிகாரத்தால் அவன் புத்தி பெற்றான். இந்த சமுதாயம் வாழ்வு பெற்றது. சிலம்பினுடைய அதிகாரம் வென்றது. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் என்று இளங்கோ பெயரிட்டார். ஒன்னொன்றுக்கும் காரணம் இருக்குது சார். படிக்கும் பொழுது அவ்வளோ இந்த மனிதருக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். சிலப்பதிகாரத்தை படிக்க சொன்னவர் அவர் தான். கலக்கல், நீங்கள் சும்மா சினிமா பாட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, சிலப்பதிகாரம் படிங்க அப்படின்னு சொன்னவர் அவர் தான். இந்த அளவுக்கு நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நேரம் நான் 1 மணி நேரம் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக இந்த சிலப்பதிகாரத்தை நான் படிப்பதற்கு காரணமாக இருந்தவர் அருமை ஐயா தமிழமல்லன் அவர்கள். இந்த தனித்தமிழ் இயக்கம் மட்டுமல்ல,
தமிழ் உரிமை இயக்கம் மட்டுமல்ல, இனி யார் யார் எந்த தமிழுக்காக முன்னெடுப்பாக முயற்சி எடுத்தாலும் அதற்கு கூடவே இருப்பார். அவர் ஆயுள் இருக்கும் வரை அவரை நீங்கள் அழைத்தால் வருவார். இப்படி ஒரு மனிதரை பார்க்க முடியாது சார். அப்படி இருந்தும் 2-3 ஆங்கில வார்த்தை கலந்து நான் பேசிட்டேன். இப்போ முடியல. ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். காலையில் அந்த ஃபைல் என்னாச்சுன்னு தான் கேட்போம். கோப்புன்னு வச்சுக்க, நம்ம டாப்பை கைட்டுறோம். நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான் அவன். கோப்பா? அவன் எம்டிஎஸ் கேட்பார், சார் கோப்புன்னா சோப்பு படா அப்படின்னா நம்ம கடுப்பாடும். ஏன்னா கோப்புன்னா ஃபைலு. இவர் ஐயா கிட்ட பேசுமா, ஐயா அந்த கோப்புன்னொடனே அவர் சந்தோஷப்படுவார். பரவாயில்ல காங்க நம்மகிட்ட எதிர்க்க. இப்போ நாங்கள் நடைப்பயிற்சி இனிமேல் சொல்லக்கூடாது, மகிழ்ச்சி அடைவார். எதிர்க்க யாராவது வருவாங்க, ஐயா கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஏதாவது ஆங்கில வார்த்தை கலந்துற போது. இந்த ஐயனார் பையா உட்காந்துருக்காரு, பழனி பாய் உட்காந்துரு, சலீம் பாய், என்னுடைய அருமை நண்பர் சலீம் பாய். எல்லாருமே கிட்ட வரும்போது ஐயா வராரு, அவர்கிட்ட தயாராகணும். ஐயா வணக்கம் ஐயா, நலமாக இருக்கீங்களா? ஐயா கிட்ட பயந்து பேசுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு மனிதர் புதுச்சேரியில் இன்னும் இருக்கார் சார். அந்த பெருமை நமக்கு இருக்குது. பாவேந்தருக்கு பிறகு தமிழை நேசிக்கக்கூடியவர் தூய தமிழை வெல்லும் தமிழாக மாற்றி மாதம் ஒரு நூலை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அது எவ்வளோ பெரிய சாதனை என்பதை அதை வெளியிடுபவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை 30 ஆண்டு காலம் தாண்டி இன்னொரு கற்பனையாக ஒரு காட்சி வைக்கிறார் இளங்கோ. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தை முடிச்சிடுவேன், 10 நிமிஷம் முடிச்சிடலாம். கற்பனையாக ஒரு காட்சி வைக்கிறார் சார். பூதச்சதுக்கம்னு ஒன்று வைக்கிறார். கேட்டால் பிணிக்கும் தகையவாம் கேளாரும் வேட்ப மொழிவதாம் வள்ளுவர் சொல்வார். அதாவது நம்ம பேசுகிற பேச்சு மற்றவங்களை கட்டி போடணும், பேசுகிறவனை பிடிச்சி கட்டி போடக்கூடாது. வந்து கூட்டு போட இவனை இவ்வளோ அநியாயமாக பேசுகிறாங்க. வள்ளுவர் அப்படி சொல்ல, கேட்டார் பிணிக்கும் தகையவாம் கேளாரும் வேட்ப மொழிவதாம் இந்த சிலப்பதிகாரத்தில் பூதச்சதுக்கம் சொல்ல வந்தேன். பூதச்சதுக்கம்னு ஒன்று கற்பனையாக உருவாக்குறார் சார். அந்த பூதம் என்ன பண்ணுமா, யாராவது சீட்டு கட்டிட்டு தூக்கிட்டு ஓடிடுறான். 10,000 பணம் தரேன்ட்டு கொடுக்காம விட்டுடுறான். இன்னொருத்த மனைவி மேலே ஆசைப்படுறான், பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த அநியாயம்லாம் யாரெல்லாம் பண்ணுறானோ, அமைச்சர் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாமல் இருக்கார்ல, அது சொல்கிறேன். நான் சொல்லுங்க, நான் அரசியலே பேசலை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலப்பதிகாரம். அதில் அவர் சொல்கிறாரு, அந்த பூதம் என்ன பண்ணுமா, ஒரு பூதம் இருக்குமா, கற்பனையாக படைச்சிருக்காரு. அந்த பூதம் பூம்புகாரில் புகார் காண்டத்திலே பூதத்தை சொல்லுகிறார். பூதச்சதுக்கம் அது என்ன செய்யுமா, தவம் மறைந்து ஒழுகும் தன்மையிலாளர், தவம் மறைந்து ஒழுகும் தன்மையிலாளர், அவம் மறைந்து ஒழுகும் அளவல் பெண்டீர், அரைபோகு அமைச்சர் சொல்றார் சார். நான் சொல்ல, இளங்கோவடிகள் சொல்றார். அரைபோகு அமைச்சர், பிறன்மனை நயப்போர், பொய்க்கரியாளர், புறங்கூற்றாளர், பின்னால போய் பொய் சாட்சி சொல்றானே அவன், ஊர் புறா பொய் சொல்லிட்டு திர்றானே அவன், பொய்க்கரியாளர் புறங்கூற்றாளர், என் கைக்கொள் பாசத்து கைப்படுவார் என காதம் 4 காதம். இந்த திசை 4 திசைகள், 4 திசையில் ஒரு காதத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கணக்கு பண்ணீங்க. 4 காதமும் 4 அந்த பூதம் ஒரே கத்துமா. யாராவது தப்பு பண்ணிட்டா, சீட்டு காசு பிடிச்சிட்டு தூக்கிட்டு ஓடிடுவன், பொய் சொல்கிறவன், ஊரை ஏமாத்துறவன், வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாதவன், இவனை எல்லாம் அந்த பூதம் என்ன பண்ணுமா, நடு ஊரில் கொண்டு வந்து நிறுத்தி அவன் காலை பிடிச்சி நெல்லு கதிர் அடிக்கிற மாதிரி ரோட்டில் அப்படியே அடிக்குமா, எல்லாரையும் கூட்டு. காதம் 4 கடுங்குரல் எழுப்பி பூதம் புடைத்துண்ணும் பூதச்சதுக்கம், தவம் மறைந்து ஒழுகும் தன்மையிலாளர், அவம் மறைந்து ஒழுகும் அளவல் பெண்டீர், அரைபோக அமைச்சர், பிறன்மனை நயப்போர், பொய்க்கரியாளர், புறங்கூற்றாளர், என் கைக்கொள் பாசத்து கைப்படுவார் என காதம் 4 கடுங்குரல் எழுப்பி பூதம் புடைத்துண்ணும் பூதச்சதுக்கம். அந்த பூதம் அடித்து அவனை கொல்லுமா. இங்கே பார்த்துங்க, இந்த தப்பு பண்ணிட்டான், இவனை அடித்து கொள்கிறேன். அதுக்கப்புறம் எவனா தப்பு பண்ணுவானா. இப்படி கற்பனையாக இளங்கோ படைத்த பூதச்சதுக்கம் இந்த புகார் காண்டத்திலே அழகான ஒரு இடத்தை காட்டுகிறது. தெய்வக்கண்ணகின்னா இப்படி தான் சார். மானிட மகளாக இருந்து, மானிட பிறவியாக இருந்து, தன் கணவனை இழந்து கோபம் கொண்டு சீற்றம் கொண்டு அவள் நீதி கேட்டு தெய்வமாக மாறி அவள் அந்த மலையின் மேல் 14 நாட்கள் நின்று மரத்தின் கீழே. முதல் பதிகமே இளங்கோவடியில் எழுதியிருக்கிறது, குணவாயிற் கோட்டத்து அரசு துறந்து இருந்த குடக்கோச்சேரல். இளங்கோவடிகளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இளங்கோவடிகளுக்கு இன்னொரு இயற்பெயர் இருக்குது, குடக்கோச்சேரல் அவர் பேர். குணவாயிற் கோட்டத்து அரசு துறந்து இருந்த குடக்கோச்சேரல் இளங்கோவடிகற்கு. குன்றக்குறவர் எல்லாம் சேர்ந்து புலம்பூ வேங்கை நலம் கிளர் கொழுநிழல் ஒரு முளை இழந்தால் ஒரு திருமா பத்தினிக்கு அமரர்க்கு அரசன் தமர் வந்து ஈண்டியவர் காதல் கொழுநனை காட்டி எம் கண்புலம் காண விண்புலம் போயது. அந்த குன்றக்குறவர்கள் சொல்கிறாங்க, ராஜா
சேரன் செங்குட்டுவன் அவன் மனைவி பேர் வேண்மாள். வேண்மாளோடும் இளங்கோவடிகளோடும் சேரன் செங்குட்டுவன் வருகிறான். கூட சீத்தலை சாத்தனார் வரார். மணிமேகலை எதிரி சீத்தலை சாத்தனார் அங்கே வரார். மலைவளம் காண வராங்க. இதான் சிலப்பதிகாரம் ஆரம்பிக்குது. இந்த கதையை யார் பார்க்குறாங்கன்னா, ஒரு முளை இழந்து ஒருவள் கோபம் கொண்டு வேங்க மர நிழலிலே இவ்வளவு நாளாக நிற்கிறாள் அவள் யாருன்னு கேட்டவுடனே கண்ணகி சொன்னது தான் இது. இப்போது மதுரையை நான் எரிச்சிட்டேன், இப்போ ஒரு முளை இழந்தால் ஒரு திருமாப்பத்தினி, அம்மா என்னாச்சு? அந்த பக்கமாக குன்றக்குறவர்கள் வந்து அவளை பற்றி பாடுறாங்க. முதல்ல ஒரு தெய்வத்தை உருவாக்கி வழிபாடு செய்கிறாங்கன்னா, ஒன்று அந்தணர்கள் செய்வாங்க, கோயில் கட்டுவாங்க, அந்தணர்கள் வழிபாடு செய்வாங்க, இல்லை அரசர் வழிபாடு செய்வார், இல்லைனா இந்த 4 வர்ணத்தில் இருக்கிறவங்க யாராவது வழிபாடு செய்வாங்க. ஆனால் இந்த 4 வர்ணத்தாரும் இல்லாமல் தனியாக குறவர்கள், மலை குறவர்கள் முதல்ல கண்ணகிக்கு கோயில் எழுப்பி வழிபட்டார்கள். குறவர்கள் தான் முதல் கண்ணகியை கும்பிட்டார்கள். அவள் தான் முதல் தெய்வமாக ஆக்கப்பட்டாள். அதன் பிறகு முருகனை வணங்குறாங்க. அதன் பிறகு முருகனை பற்றி பாடுறாங்க. பக்தர் கணப்பிரிய நித்த நடித்திரு பக்தி நடத்திய குகப்பூர்வ பச்சிம தட்சண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகழை சிறுதடியேனும் செப்பென வைத்துலகிற்பரவத்தெறி சித்துவனுக்கிரக மரவேணி கத்திய தத்தை களைத்து விழத்தெறி கற்கவ நெட்டெறி திணைக்காவல் கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பன்னிரு தோளா சக்தியை ஒத்த இடத்தினில் வைத்த தகப்பன மெச்சிடும் மறைநூலில் தத்துவதற்புறம் முற்றும் உணர்த்திய சர்பகிரிச்சிர பெருமாளேன்னு முருகனை இங்கே பாடினாங்களே, அந்த முருகனை இளங்கோவடிகள் பாட சொல்றார். கண்ணகியை வணங்குங்க. அந்த குறவர்கள் பேசிக்கிறாங்க, சிறுகுடியீரே சிறுகுடியீரே தெய்வம் கொள்ளும் சிறுகுடியீரே, இவள் தான், இவள் போலும் நம் குலக்கோர் இருந்தெய்வம் இல்லை, இவளை மாதிரி நமக்கு தெய்வமே இனி கிடையாது, இவள் பத்தினி தெய்வம், இவள் கோபத்தால் ஒரு நகரை எரித்திருக்கிறாள், அவ்வளவு வீரியமிக்கவள், அவ்வளவு கற்புத்தன்மை உடையவள், இவளை தவிர வேறு தெய்வத்தை ஏன் நாம் வணங்க வேண்டும், இவளை தெய்வமாக வணங்குவோம் என்று அவளை தெய்வமாக்குகிறார்கள். முழுமையாக கண்ணகி பூம்புகாரிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்து அடைக்கல காதையில் இருந்து பிறகு சேரன் செங்குட்டுவன் அவளை தெய்வமாக கருதி வேண்மாள் சொல்லுகிறாள், இவளை நாம் தெய்வமாக கருதி இவளுக்கு ஆலயம் அமைக்கலாம் என்று சொன்ன பிறகுதான் அவன் வடநாடுக்கு சென்று கனக விசேர்களை வென்று அவன் கல்லை எடுத்து வந்து தமிழகத்திலே இங்கே திருவஞ்சைக்களம், மூணாறு பக்கத்தில் திருவஞ்சைக்களம் என்கிற இடத்துல தான் அவளுக்கு ஆலயம் முதலில் எழுப்பப்பட்டது கேரளாவிலே. அப்போது சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் வளர்ந்து சேர நாட்டில் முடிகிறது. எனவே இது மூவேந்தர் காப்பியம் என்றும் சொல்லலாம். அப்போது அந்த மலைவளம் காண வந்தப்போ இந்த குறவர்கள்லாம் சேர்ந்து பல பரிசுகளை கொடுத்து சொல்கிறாங்க, அதோ நிற்கிறாளே அவ ஒரு நகரை எரிச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு. என்னன்னு இந்த கதை என்ன அப்படின்னு கேட்குறாரு. கூட வந்த சீத்தலை சாத்தனார் சொல்கிறாரு, இது எனக்கு தெரியும், கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். கூலவாணிகம்னா, கூலம்னா இது வணிகம், இந்த மளிகை, இந்த துவரை அந்த மளிகை ஜாமான், கூலவணிகன் மளிகை ஜாமான்கள் மளிகை. கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சொல்கிறாரு, இந்த கதை எனக்கு தெரியும், அந்த பொண்ணு மதுரை எரிச்சது எனக்கு தெரியும், கோவலன் விற்க வந்தான் அதுவும் எனக்கு தெரியும், பாண்டிய மன்னன் செத்துட்டான், கூட அவன் பொண்டாட்டி கோப்பெருந்தேவியும் செத்துட்டான். அப்படியா? மண்ணை உழுந்து சொத்த உடனே அவன் மேலே உழுந்து பொண்டாட்டி சுற்றுட்டாளா? வாட் ஏ மிராக்கிள்! ஒன்றும் எல்லாருக்கும் ஆச்சரியம். சார் உண்டு தானே சார், சில பேப்பரில் கூட இப்போ பார்க்குறோம், தினத்தஞ்சல் கூட போன மாதம் கூட பார்த்தேன், சேலத்தில் புருஷன் செத்துட்டாருன்னு பொண்டாட்டி மேலே உழுந்து செத்துட்டாங்க. ரேவதி அம்மா கேளுங்க, இதெல்லாம் நடக்குது, சம்பவத்தை சொல்கிறேன். நீங்கள் அழுவுறீங்களா? கண்ணை துடைக்கிறாங்க, அதான் அழுவுறீங்க, உண்மையாவா? சரி 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 சரி. அதாவது புருஷன் செத்த உடனே பொண்டாட்டி மேலே உந்து அழுதுருக்கா கோப்பெருந்தேவி. சேலத்தில் ஒரு பத்திரிக்கை பார்த்தா வீட்டுக்காரர் செத்துட்டாருன்னு, ஐயோ நீங்கள் செத்துட்டீங்களான்னு மேலே உந்து செத்துருக்குறாங்க. மேலே உந்து செத்தவங்களும் உண்டு, மேலே உழுந்ததால் செத்தவங்களும் உண்டு. கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் செத்து போயிடுவாங்க. எதுக்குன்னா இது போல் அவன் வந்து கோப்பெருந்தாவி மேலே வந்து செத்து போயிடுறா, இந்த வரலாறு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சீத்தலை சாத்தனார் சொல்கிறார். அப்படியா? சரி, இவளுக்கு நாம் ஏன் ஒரு கோவில் கட்டக்கூடாது, இவளை ஏன் தெய்வமாக மாற்றக்கூடாது? எவ்வளோ அழகான செய்தி சார் இது. அதன் பிறகுதான் அவன் படையெடுக்கிறான், கல்லை எடுத்து வருகிறான். இந்த குன்றக்குறவர்களால் பேசப்படுகிறார், கண்ணகி பேசப்படுகிறாள், தெய்வம் என்று அறிவுறுத்தப்படுகிறாள். அதன் பிறகு முதல் தெய்வமாக கண்ணகி உருவாகிறாள். இந்த தெய்வ கண்ணகி மானிட பிறவியாக பிறந்து சாதாரண பெண்ணாக வளர்ந்து தன் கணவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு, நீ போயிட்ட பிறகு, நான் போயிட்ட பிறகு மாதவி கூட இருந்தனே 12 ஆண்டு, இந்த மாதவி கூட இருந்தப்போ நீ என்னை நினச்சி வருந்தனியா? உன்னை ஊரில் யாரும் தப்பாக நினச்சாங்களா? உன்னை ஏதாவது கேவலமாக பேசுனாங்களா?
அப்படின்னு அவர் சொன்னப்போ கோவலன் சொன்னப்பா ஒன்றுமே சொல்ல, பதிலே சொல்ல. போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், அவ்வளோதான், அதிகமாக பேசலை அவன். பெரிய பெரிய விஷயமே இல்லை, விடுங்க. எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெடிதல் கோடலும் இழந்த என்னை நான் இந்த அறவோருக்கு கொடுக்க முடியலையா? பிச்சைக்காரன் யாராவது ரோட்டில் வந்தால் அந்த காலத்திலாம் பசிக்குது அம்மான்னு சொல்லுவான், அம்மான்னு சொல்லுவான். இப்பயும் அம்மான்னு தான் சொல்கிறான். பிச்சைக்காரன் இன்னும் 10 வருஷம்னா டார்லிங் அப்படின்னு கூட கூப்பிடலாம், தெரியாது நமக்கு. ஆனால் இப்பயும் அம்மான்னு தான் சொல்கிறான். அம்மா அப்படின்னு என் வீட்டுக்கு வருவான். புருஷன் இல்லை, புருஷன் இல்லாத வீட்டில் அப்போ ஆம்பளைங்க போக மாட்டாங்க. நான் சொல்கிறது அப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி புருஷன் இல்லாத வீட்டில் ஆம்பளைங்க போக மாட்டாங்க. இப்போ இல்லையா அப்படின்னு இப்போ மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு. புருஷன் இல்லாத வீட்டில் ஆம்பளைங்க பிச்சைக்காரனும் யாரோ வரமாட்டாங்க, இரவலர்கள். நீ இல்லாததால் யாருக்கும் சோறு போட முடியலையா? பசித்து வந்தவங்களுக்கு சோறு போட்டு அன்னமிட்டு அழகு பார்க்க முடியாமல் பரிதவிச்சேன். நீ இல்லையேன்னு கஷ்டப்படல. என் நகைலாம் போச்சு, நான் வச்சுருந்த எல்லா பொன் பொருள் எல்லாம் போச்சு, அதை பற்றி கவலைப்படல. ஆம்பளை துணை இல்லாமல் இன்னொருத்தனுக்கு சோறு போட முடியல தெரியுமா? தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை. இந்த விருந்து கொடுக்க முடியல சார். செல்விருந்தோம்பி மறுவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குன்னு வள்ளுவர் சொல்வார். வந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போட்டுட்டு அடுத்து இனி யாராவது சாப்பிட வராங்களான்னு தேடிக்கிட்டு இருந்தாங்களாம் சார். அப்படி ஒரு விருந்தோம்பல் பண்பை இந்த தமிழன் வைத்திருந்திருக்கிறான். இதை பதிப்பித்திருக்கிறார் இளங்கோவடிகள். தமிழர் பண்பாட்டை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் இசையோடு வாழ்ந்திருக்கிறான், தமிழன் புகழோடு வாழ்ந்திருக்கிறான், தமிழன் வாணிபத்தை பெருக்கியிருக்கிறான், தமிழன் கற்பை போட்டிருக்கிறான், தமிழன் பல கலைகளை கற்றிருக்கிறான், தமிழச்சி ஒருத்தி பத்தினியாக வாழ்ந்திருக்கிறாள் என்பதையெல்லாம் ஒரே காப்பியத்தில் நாம் பார்க்கிறோம் என்றால் அது நிச்சயமாக சிலப்பதிகாரம் தவிர வேறு காப்பியம் இல்லை. எனவே சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பை தந்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். இத்துணை நேரம் நீங்கள் அமர்ந்திருப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரின் திருவடிகளை வணங்கி நான் மகிழ்கிறேன். இந்த தெய்வ கண்ணகி என்பவள் இன்றும் தெய்வமாக இருக்கிறாள். அவளுடைய பெருமையை பேசுவோம். இனியும் சிலப்பதிகாரத்தை நாம் வாசிப்போம். இந்த தனித்தமிழ் இயக்கத்தின் சார்பாக இந்த விழாவிற்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.